ஆக்சுவலாக அவர் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டார் போல இருக்குது. அந்த இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு யாரோ ஃபோன் பண்ணி ஜவஹர் சார் உங்களை பற்றி விவேக் சார் ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போட்டு பார்த்தா அது ஏதோ வைரல் ஆயிடுச்சு. அவர் ஒரு தடவை பார்க்கப்போ சொன்னார், ஜவஹர் உங்களை நான் இன்டர்வியூலாம் பேசிகிட்டு இருக்கேன், நம்ம எப்போ பண்ண போகிறோம் அடுத்த படம், ஒரு சைலண்ட்டாகவே இருக்கீங்களே அப்படின்னு ஒரு தடவை கேட்டார். அது வந்து உத்தமபுத்தனில் நடந்தது. அது விவேக் சார் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. ஓகே. அது வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம், அது எப்படி எவால்வேட் ஆகுதுன்றதை அவர் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த படம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னவர், வந்ததுக்கப்புறம் அவரை நம்ம நடிக்க வைக்கும்போதும் சரி, அது டப்பிங்கில் பார்த்துட்டும் ஸ்பாட்டில் பார்த்துட்டும் சரி, அவர் வந்து விழுந்து விழுந்து சிரித்தார். ஆனால் அவர் ஸ்பாட்டில் ஒத்துக்கவே இல்லை. அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் எப்பயுமே நடுவில் டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவார். ஆனால் அந்த கேரக்டர் பேசவே கூடாது ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் படம் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்போ சொன்னீங்க, அதுதான் ஒர்க் ஆச்சு அப்படின்னாரு. ஸோ ஒரே வார்த்தை சொன்னார், இந்த படம் நான் பண்ண வேணாம்னு நினச்சேன் உத்தமபுத்திரன், ஆனால் இந்த கெரியரில் ஒரு படமாக அது அறிவிச்சு எமோஷனல் ஏகாமரம் அந்த பேர் வச்சது ஆனால் அவர் தான்.